தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்த இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்காக, அங்கிருந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து நேத்து வந்து சென்னையில இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில வந்து அவரு அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாருங்க. அந்த விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அணுகுமுறை வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து ஒரு கருத்துகள் வந்து வந்துச்சு. அந்த மாரி நம்மளோட கருத்தையும் நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடலாமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு மனுஷன் என்ன பண்ணாலுமே தப்பாங்க. என்னதான் பண்ணுவாரு அந்த மனுஷன் இந்த விஷயத்தில? ஏன்னா, ஒருத்தர் வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. விஜய் வந்து ஆறுதல் கூறவே இல்ல. எதுவுமே போய் பார்க்கல. மக்கள போய் சந்திக்கலன்ற மாரியான ஒரு தகவல் வந்துச்சு. விஜய் போய் கரூர்ல சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் தரல. ஸோ விஜய் வரமாட்டாரா கரூர் மக்களை சந்திக்கிறதுக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி அவர் வந்தனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. திரும்ப பர்மிஷன் தராமல் வந்தால் அது எந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆகும்னு நமக்கு தெரியலைங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அவர் வர முடியாத சூழ்நிலையிலையும் அவங்க எல்லாத்துட்டையுமே ஆறுதல் சொல்லணுன்ற விஷயமா பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிருந்து அவர் சென்னை அழைச்சிட்டு வந்து அவர் ஆறுதல் சொல்றாரு. இப்போ இதையும் ஒரு தப்புன்ற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. கருத்துன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கருத்து இருக்கும், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து இருக்குங்க. இந்த கருத்து எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய கருத்து தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். தன்னோட குடும்பத்தில் 3 பேரை இழந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ஆறுதல் சொல்கிற விதமாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமராவுமே கிடையாது, எந்த ஒரு ஃபோனு, எந்த ஒரு வீடியோவுமே எடுக்க கிடையாது. அந்த இடத்துல அவருடைய மொபைல் கூட தலைகீழாக கவுத்து தான் வச்சுருந்துச்சு அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லியிருந்தாங்க. அங்கே அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்லையில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கூட மீண்டு வந்துட்டோம். ஆனால் வந்து இன்னும் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் மல்க வந்து ரொம்ப உருகி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தின் வெளிப்பாடாக அவங்க வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவரோட கொள்கை அப்படின்றது தாவேக்காவோட கொள்கை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிறப்போக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே சமம் அப்படின்ற ஒரு இடத்துல தன்னை ஒரு பெரிய ஆள் நான் ஏன் விழுகணுன்ற மாதிரிலாம் யோசிக்காமல் நம்ம ஒரு தப்புன்னு ஆயிடுச்சு, நம்ம மேலேயும் பழி விழுந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறது அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்ததாகட்டும், இல்லை அவருக்கு மாதம் வந்து 5000 பணம் தரேன்னு சொன்ன விஷயமாகட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் மாநாட்டில் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனா, தம்பியா, தோழனா, மகனா, ஒரு உறவா அவர் வந்து எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் கலந்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இவ்வளோ பேசியிருக்கோம் இல்லைங்களா, இது எங்களோட கருத்து. இந்த கருத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்பின் முரணாக நிறைய கருத்துக்கள் வரும். என்னதான் கருத்துக்கள் வந்தாலுமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு தாண்டி ஒரு மனுஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் உள்ளத்துலலாம் வந்து விழுந்துட்டாருங்க.